என் குருநாதர் வந்து மனோரஞ்சன்னு ஒரு வல்லரசு டைரக்டர், அதாவது மகாராஜன் டைரக்டரோட ஃப்ரெண்டு, அதாவது கோ டைரக்டரு. கேப்டனுக்கு வந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. வல்லரசு, அதுக்கப்புறம் வந்து நரசிம்மா, இந்த படம்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குவாராம். என் பையன் பெருசானோன்னு நீ தான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கீழே உட்கார வச்சுட்டு எங்கள் குருநாதர் வந்து ஐயா ஆஃபீஸுக்கு போகிறாரு, நானும் வெளியே தான் உட்காந்துருக்கேன். 10 லட்ச ரூபா எடுத்து, மனோ நீ தான் பையனுக்கு படம் பண்ணுற, அதாவது புதிய சகாப்தம் வரத்துக்கு முன்னாடி என் குருநாதர் பணம் வாங்க போகிறாரு. ஏன்னா நான் அவங்க கூட எல்லாம் ரைட்டிங்கு ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கிற லேடி. எங்கள் குருநாதர் வந்து கமல் சாருக்கு ஃப்ரெண்டு, கேப்டன் சாருக்கு ஃப்ரெண்டு, அப்படி எல்லாருக்குமே, ரகுவரன் சாருக்கு ஃப்ரெண்டு, நாயுடு கம்பெனியோட மூத்த மேனேஜர். சில்கக்கா வரைக்கும் என்னோட குருநாதர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதால எனக்கு இவ்வளோ விஷயம் எனக்கு டைரெக்டாகவே தெரியும். என் குருநாதர் உட்காந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. அப்போ இந்த 10 லட்ச ரூபாயை கொடுக்குறப்ப மகாராஜன் சார்கிட்ட இவர் கேட்டிருக்காரு, மனோவை வர சொல்லுங்க அப்படின்னு, நம்ம கேப்டன். ஏன்னா அவருக்கே மகாராஜன் சாருக்கே படம் இல்லை அப்படின்றப்ப இவர் வந்து அவர் சிஷியரை அனுப்புகிறாரு எங்கள் குருநாதரை. நம்பர் இவர் டைரெக்டாக கொடுத்துருந்தாருன்னா இவர் வாங்கியிருப்பார். இல்லை நீங்கள் எதுக்கும் நீங்கள் மகாராஜன் சார்கிட்ட வந்து சொல்லுங்கள், இவர் படம் பண்ணட்டும், அப்போனா நான் பெட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி வந்து விஜயகாந்த் சாருக்கு எல்லாருமே வேணும், எப்படி சொல்லுவார்? சொல்ல முடியாது. என்னப்பா இப்படி பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிய, அவர்கிட்ட நம்பர் தானே வாங்கினேன், ஒன்றை தான் நான் தானே டைரெக்டாக பார்த்துருக்கேன்னு எவ்வளவோ பிடிவாதமாக பண்ணி பணத்தை கொடுத்தாரு. ஏன் குருநாதர் ஒன்றும் அவ்வளோ சாதாரணமானவர் இல்லை. அவங்க குருநாதர் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை வாங்கவே இல்லை. நான் இதையெல்லாம் என் கண்ணு கூடார பார்த்தேன். இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு படம் எங்கள் குருநாதர் மனோரஞ்சன் சார் தான் வந்து அந்த புதிய சகாப்தத்தை பண்ணியிருப்பார். ஏன்னா அதில் கூட கேப்டன் வந்து தன் மகனோட நடிச்சிருப்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி அது ஒரு பெரிய எனக்கு உள்ள நடந்த ஒரு பாதிப்பை நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு சீன் அதெல்லாம். இப்போ தவசி படம் வந்து ரொம்ப மேடம் வந்து டவுட்டோடையே வந்து கேப்டனோட எப்படி நடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸு. ஏன்னா இவ்வளோ கருப்பாக இருக்கார், ரொம்ப ஹார்டாக இருப்பார் போல், ரொம்ப கரடு முரடாக இருப்பார் போல், நம்ம எல்லாம் வந்து சாப்பிட்டா தானே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி அவர் கூட நடித்தா எப்படி இதாகும் அப்படின்ட்டு டவுட்லேயே ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் வராங்க. இவர் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்க்கு எவ்வளவோ கேன்வாஸ் பண்ணி மேடத்தை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் வராங்க. இது நடந்த உண்மை. இவங்க வந்து கேப்டன் சார் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டாலாம் வந்து எம்ஜிஆர் ஐயா மாதிரி மூத்த தலைவர், அதாவது நடிகர்கள் மாதிரி ஆளாக வந்துடுவார். ஏன்னா மேக்கப் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்பயுமே மேக்கப் வந்து சாருக்கு வந்து செட் பண்ணி போடுவாங்க நம்ம கேப்டனுக்கு. அதனால் அவர் வந்து 5 மணிக்கெலாம் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அவுட்டோரில். இப்போ மேடம் வந்து அங்கே ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கு வந்தவுடனே எங்கப்பா அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, உள்ளே மேக்கப்பில் இருக்காங்க. மேடம் வந்துட்டாங்கன்னொன்னே குடு 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 குடுன்னு ஓடி போய், வாங்கம்மா ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் என் கூட ஒரு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அந்த இலகிய மனசு பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு. அப்படி ஓடி வந்து இவங்க கேட்டோடனே அப்படியே ரொம்ப மெர்சல் ஆகிட்டாங்களாம். இப்பேற்பட்ட தங்கமானவரை நம்ம வந்து இந்த சொக்க தங்கத்தை நம்ம போய் டவுட்டு பட்டுக்கிட்டோமே, நமக்கு எந்த நடிகரும் இப்படி குடுக்குடுன்னு ஓடி வந்து நான் அவங்க கூட நடிக்கிறத பெருமையாக நடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்களாம். ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப அந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப வெக்ஸ் ஆகுது எனக்கெலாம். ஏன்னா நான் அதிகமாக நிறைய பார்த்த படம் விஜயகாந்த் சார் படம். அப்படி அந்த அம்மாவுக்கு கூட ஒரு செகண்டில் தன்னோட நம்ம எண்ணிய எண்ணத்தை வந்து மாற்றி காட்டினாருன்னா அவரோட ஒரு பிஹேவியர், கேப்டனோட ஒரு பிஹேவியர். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நடித்த வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களாம் யூனிட்டில். அவங்க நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே நம்ம கூட ஃப்ரெண்டு இப்போ கூட எல்லாருமே சொல்லுவாங்க, சாப்பாடாகட்டும், ஒரு முதல்ல நமக்கு மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கறதாகட்டும், ஓகே சொல்கிறதுக்கு மேலே கொடுக்கறதுக்கெலாம் ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா, ஓகேங்களா. நம்ம புரட்சி தலைவர் அதே மாதிரி தான், புரட்சி கலைஞரும் அதுதான். சொன்னதுக்கு மேலே ஒருத்தர் ரூபா கூட கொடுப்பாரே ஒழிய குறையா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. அவர் அள்ளி கொடுத்த சாப்பாடுலேயும் சரி, அள்ளி கொடுத்த பணத்துலேயும் சரி, உனக்கு தேவையானதை நீ கேட்காமே ஒருத்தன் கொடுக்குறான் பாரு,
அவன் மட்டும்தாங்க சிவன் கடவுள். அதனால தான் அவர் இன்றைக்கும் அவரோட கல்லறையில் இன்றைக்கி சிவன் பாட்டு ஓடி அவரை சிவனாக வந்து தரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதம் கூட நான் கிரிவலம் முடிச்சுட்டு வந்து தான் நான் அதை பேசுகிறேன். ஓகேங்களா? அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்பாருன்னா அது நம்ம கேப்டன். கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம்ப்பா. பாக்கியராஜ் சார் தான் ஃபஸ்ட்டு படம் அவர் எடுக்கிறாரு. வடிவுக்கரசி அம்மா வந்து ஜோடி. அதில் வந்து வந்து ஹீரோ வந்து விஜயகாந்த் சார் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் வந்து அவர் இனிக்கும் இளமை அந்த மாதிரி தூரத்து இடிமுழக்கம் அந்த ஆரம்ப கால கட்டத்தில் அந்த 76 77 அந்த கட்டத்தில், ஓகேங்களா, அந்த கட்டத்தில் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவருக்கு வந்து வாய்ப்பு வருது. பையன் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டையை அடக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த அடக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும் அந்த படத்தில். அதை நம்ம சொல்ல முடியாது, அதுதான் கதை. ஓகேவா? சரி, ஜல்லிக்கட்டை அடக்கிற மாதிரி ஒரு காலை வேணும்னா அந்த பையன் நல்லா கேப்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கார், நல்ல கட்டுதான் இருக்காருன்னு பாக்கியராஜ் சார் வந்து வர சொல்லியிருக்கிறாரு. வர சொன்னோடனே வந்து இவர் என்ன பண்ணுவார், எங்கே போனாலும் ஒரு மஞ்சப்பை ஒரு வேட்டி சட்டை கட்டிட்டு 2 சட்டையை வேட்டியை கையில் வச்சுருப்பாராம். ஒரு மஞ்சள்னா ஒரு ட்ரெஸ்ஸு போதும்ல, ஒன்று போட்டுக்கிறோம், ஒன்று அழுக்காயிடுச்சுன்னா வந்து மாற்றி போடுறதுக்கு ஒன்று போதும்ல. எங்கே பார்த்தாலும் ஷூட்டிங்கில் அந்த காலகட்டத்தில் மஞ்சப்பையோட தான் இருப்பாராம் நம்ம கேப்டனு. அப்போ எடுத்துகிட்டு இவர் சைக்கிளில் வந்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. பாக்கியராஜ் சாருக்குன்னா, யோ யாரையா வர சொல்லியிருக்கீங்க? ஏங்க அவர் தாங்க 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி தூரத்தேடி மலக்கம், இந்த மாதிரி இனிக்கும் இளமை அப்படின்னு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நடிகர் தாங்க. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னப்பா இப்படி இருக்கீங்க, சரி உக்கார சொல்லு, நான் அதை வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாக்கியராஜ் சார் யாராக இருந்தாலும் மரியாதை தரக்கூடியவரில் முதல் மாமனிதர்னா பாக்கியராஜ் சார். எதுக்குன்னா சிவா சார் வந்து ஷூட்டிங் பார்க்க போகிறப்ப வாங்க உக்காருங்கன்னு அவரை மரியாதையாக பேசினாராம். யார்? இந்த சின்ன மாப்பிள்ளையெல்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசரு. அவர் வாயாலேயே பாக்கியராஜ் சாரோட ஒழுக்கமான அந்த வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அது மாதிரி எல்லாத்தையுமே மதிக்கக்கூடியவர். சரி, அவரை உட்கார சொல்லுப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஷூட்டிங் முடிச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. உடனே ராஜேஷ் சார் இவரோட அப்பா பெரிய ஆள், ஏன்னா தண்ணீர் அந்த மாதிரி பாலச்சந்தர் கம்மல்லாம் நிறைய படம் பண்ணவர். அவரும் வந்துட்டார். அவர் வந்தோடனே சரி, அவர் மஞ்சப்பையை கொண்டு வந்திருக்காரு, அவரை கொஞ்சம் அனுப்பி வை, அடுத்த படத்துக்கு கூப்பிட்றோன்ட்டு அப்படின்ட்டு அவர் அனுப்பி வச்சுருக்காங்களாம். சரி பரவாயில்ல, நீங்கள் ராஜேஷ் சாரை தானே கேட்டிருக்கீங்க, அடுத்தடுத்து படம் நடிப்போம் அப்படின்ட்டு இவருக்கு யதார்த்தமாக பதில் சொல்லிவிட்டு இவர் கிளம்பிட்டார். யார்? நம்ம கேப்டனு. ஓகேவா? சரியா? அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் சார் வந்து அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் பண்ணார். அந்த படம் நான் 2-3 வட்டம் பார்த்து ரசித்த படம். அது மாதிரி இந்த படம் முடிஞ்சு படம் சக்ஸஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்குது. இதோட ட்ரீம் வந்து சொக்கத்தங்கத்துக்கு என்ட்ரி ஆகுறாரு பாக்கியராஜ் சார். கதையெல்லாம் சொல்லி ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் பிரிந்தது ஒன்றை ஒன்று பார்க்கும்போது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஸ்லோகம் மாதிரி இவங்க 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க, பாக்கியராஜ் சாரும் விஜயகாந்த் சாரும். பாக்கியராஜ் சாருக்கு அந்த ஞாபகம், அந்த நாள் ஞாபகம், அவருக்கு எந்த ஞாபகமுமே கிடையாது. அப்படியே கண்ணு கலங்கிட்டாராம். ஏன்னா அந்த படத்தில் வந்து மீப்புன்னு ஒரு பையன் வந்து என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸரு, இப்போ பெரிய ஆள். அவர் வந்து நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜோக் ஆக்டராக. வேதாளம் படத்தில் கூட அஜித் சார் காம்பினேஷனில் வருவார். அந்த மாதிரி அந்த தம்பி அந்த படத்தில் வந்து ஜூமில் காட்டுவாங்க. ஏன்னா அவர்லாம் அந்த படத்தில் தம்பி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அவன் சொன்னது எனக்கு நேரடியாக. பட்டு அவ்வளோ அதை வந்து இவர் மறக்கவே இல்லை. நம்ம அனுப்பிவிட்டு கூட நமக்கு இன்றைக்கி சொக்கத்தங்க நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு இவர் பெருமையாக தான் பார்த்துருக்காரு. யார்? பாக்கியராஜ் சார். அதை எப்படி நினைக்காமல் இருக்க முடியுமா? அன்றைக்கி வேட்டி சட்டையோடு வந்து சைக்கிளில் வந்து நம்ம உதாசனை பண்ணி அனுப்புனோமே, ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு தானே நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சொக்கத்தங்கத்தில் ஒவ்வொரு நாளுமே இந்த சொக்கத்தங்கம் தங்கம் மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டாராம். நம்ம பாக்கியராஜ் சாரை தங்கம் மாதிரி தான் 80 நாள் கால் ஷீட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாராம். இவரையா நம்ம அனுப்பணும், அட கடவுளை இவரையா நம்ம திருப்பி அனுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணாராம்.
அந்த மீட்பு தம்பிக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணாராம். ஓகேங்களா? அந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்கு வரும்? அந்த தங்க மனசெல்லாம் யாருக்கு வரும்? யாருக்குமே வராதுங்க. நிறைஞ்ச மனசு படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கான். சமுத்திரக்கனிக்கார சார்கிட்ட வந்து நம்ம கேப்டன் சொல்லிட்டாராம், இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த படம் நமக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் இடையில ஒரு பாட்டி, கிராமத்தில் இருக்கிற பாட்டி, ஓகேவா, ஓடி வந்து அதில் ஜூனியர் ஆர்டிஸ்டில் எனக்கு எங்கள் பெரியாத்தா ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படம் ஃபுல்லாகவே, பாலு சுகதேவனு. பட்டு அவர் சொல்கிறாரு, அந்த பாட்டி ஓடி வந்து, ஐயா இங்கே ரேஷன் கடையில எல்லாம் பொருள் ரொம்ப கம்மியாக போடுறாங்க, நீ வந்து நீங்கள் வந்து அவரை என்னன்னு கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கேப்டனை கூப்பிடுதான். அவனே அந்த கேப்டன் அந்த இடத்துலையே அவ்வளோ மெர்சல் ஆகிட்டாரான். அதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நான் நின்ன பிறகு இந்த மாதிரி நடக்கிறப்ப நான் அதை வந்து உனக்கு தட்டி கேட்குறேன், இப்போ போய் நான் யாரையும் தட்டி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த பாட்டியை கூல் பண்ணி அனுப்பியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் நடந்திருக்குது, அதே நிகழ்வுகளும் நம்ம கேப்டனுக்கும் நடந்திருக்கு. இது சமுத்திரக்கனியான வாயாலையும் இது சொல்லியிருக்கிறாரு, எங்கள் ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் சாப்பாடு போட்ட விஷயத்துலேயும் ஒரு பெரிய கண்டென்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? இலையில வந்து கறியோட முன்னாத்தான் அவன் நல்லா சாப்பிட்டு மூடியிருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எவ்வளோ யுக்தி வேணும். இப்போ நம்ம இலையில வந்து நம்மலாம் சாப்பிட்டோம்னா ஓகே எல்லாம் சாப்பிட்டானா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் இலையில கறி மிஞ்சி மூடுனாத்தான் அவன் வந்து நல்லா சாப்பிட்டான்றதை கண்டுபிடிச்சது நம்ம கேப்டன் தான். அவர் தான் சொல்லுவார் ஒரு ஷார்ட்ஸில், டேய் பைத்தியக்காரனாக இருந்தால் கூட பசிக்குமேடா, அந்த பசிக்கு யாருடா பதில் சொல்கிறது? குத்துப்பட்டவன் படுத்துருவான்டா, ஆனால் குறை வயிற்றுக்காரன் படுக்க மாட்டான்டா. அதுக்கு தான்டா செத்தா கூட அவன் சாவரப்ப அரிசியை வாக்கரிசியாக போட்டு அவன் என்னன்னைக்கும் பசி இல்லாமல் போகணும்னு அனுப்புகிறோம். கேப்டனோட ரசிகர்களோட வெறித்தனத்தை நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக தவசியில் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னம்பல அண்ணன் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தார், அந்த படத்தில் வந்து ஏன்னா ரசிகர்களோட முடிவை கேட்டுட்டு தான் தனக்கு, அதாவது ரொம்ப ஒரு சீன்லாம் வந்து அவரை ஹேட் பண்ணுற சீனெல்லாம் வந்து முடிவெடுப்பாங்களாம். இந்த பார்த்தசாரதி அண்ணன்லாம் கூட சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. என்ன ஆச்சுன்னா, அந்த படத்தில் வந்து நம்ம பொன்னம்பலம் சார் செருப்பை வந்து கழுவுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு பையன் செத்து போயிடுறான், அந்த பையனுக்கு பதிலாக இவர் வந்து வடிவுக்கரசி வீட்டில் வந்து பையனை தத்து கொடுத்துட்றாங்க பெரிய தவசி ஐயா. நம்ம சின்ன பூபதி ஐயா வந்து இங்கே வந்து இவங்க வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறாரு. அந்த பூபதி ஐயா வந்து இவர் வீட்டுக்கு சொந்தக்காரராக வர்றப்ப பொன்னம்பலம் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, செருப்பை வந்து கழுவணும் அப்படின்னு, சாணியில் பட்ட செருப்பை வந்து அந்த கழுவுறதுக்கு எந்த நடிகரை போடலாம் அப்படின்னு யோசித்து ஆனந்தராஜ் சாரா இல்லை மன்சூர் அலிகான் சாரான்னு இப்படி எல்லா நடிகர்களையும் யோசிச்சுட்டு பொன்னம்பலம் சாருக்கு செருப்புனா கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்ப்பா. அப்போ அந்த நடிகர்களோட அந்த ரசிகர்களோட உணர்ச்சிக்கு எவ்வளோ முதலிடம் கொடுத்துருக்கிறாரு பாரு கேப்டனு. இந்த மாதிரிலாம் ஒரு மாமனிதரை நம்ம பார்க்க முடியுமா? அவரு தான் சொல்லணும், சரி யாராவது ஒருத்தர் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவில் முக்காவாசி உருவாக்கப்பட்ட நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மூலக்காரன் நம்ம கேப்டன் தான். அதை யாராலையுமே தனிப்பட்ட மனிதன் மறுக்கவே முடியாது. அதை நான் என் கண்ணு கூடார பார்த்துருக்கேன், எல்லா படத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டும் நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி என் தலைவனை வந்து காலை கழுவி விடுற சொல்கிறதுக்கு எந்த வில்லனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்குள்ள அவங்க ரசிகர் மன்றத்தில் எல்லாம் கலந்து யோசித்து அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து பொன்னம்பலம் அண்ணன்ட்ட கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது இவ்வளோ வெறித்தனமான ரசிகர்கள் யாராவது இருப்பாங்களா? அது கேப்டனுக்கு மட்டும்தான் அது நிரந்தரம். இன்னும் பாரு அவங்க ரசிகர்கள் என்னமோ படம் ஓடுற மாதிரி அவங்க தலைவரை போய் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. விஜயகாந்த் சார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா நடிகர்களோடையும் வளர்ந்து படிப்படியாக முன்னேறின காலத்தில் முதல் முக்கியமான காரணம் நம்ம சில்கக்கா. ஓகேங்களா? இப்போ தான் 23
9 அவங்களோட நினைவு தினம் கொண்டாடினாங்க, 27வது வருஷம். ஓகே, ரொம்ப சரிங்களா? அது மாதிரி அண்ணனோட சேர்ந்து, அதாவது கேப்டனோட சில்க் அக்காவும் சேர்த்து பட்டணத்துக்கு ராஜாக்கள்னு ஒரு படம் பண்ணாங்க. ஃப்ரெண்டு 2 பேரும், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. இவர் குஸ்தி பண்ணிட்டு வந்தால் அந்த காசை வச்சு சாப்பிட்ற மாதிரி கதை கண்டென்ட் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த அந்த படத்தில் 2 பேரும் பிரமாதமான நண்பர்களாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த படத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவியில் பார்த்தேன். எனக்கு இன்றைக்கி 2 பேரும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப மனசு கலங்கிருச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், கேப்டனும் அந்த பட்டணத்து ராஜாக்கள் படத்தில் நம்ம சில்க் அக்காவும் வந்து நடித்த அந்த நடிப்பு பிரம்மாண்டமான மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த படம் ஃபஸ்ட்டு கேரக்டர் வாய்ஸில் அக்காவுக்கும் சரி, அண்ணனுக்கு கேப்டனுக்கும் சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் எல்லா நடிகரிலுமே வாழ வச்சவங்க சில்க் அம்மா வந்து. நான் வந்து என்னோட தாயாக தான் நான் பார்ப்பேன். என்னோட ஒரு 10 வயசு காலத்தில் வந்து நாங்கள் தாதகாப்பட்டி சேலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறப்ப எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் சின்ன சில்க்கு பெரிய சில்க்குன்னுவாங்க. எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஏன்டா இப்படி கோவம் வரும், என்னடா சில்க்குன்னா யாரா அப்படின்ட்டு ஒரு படத்தில் அவங்கள பார்த்தேன், ராமராஜன் சார் படத்தில். அதுக்கப்புறம் தான், ஓ இதை வச்சு தான் நம்மளை சொல்கிறாங்களாட்டிருக்கு, இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்மளை வந்து சில்க்குன்னு சொல்கிறாங்களேன்னு டீ வாங்கின டீயை வந்து வேறு விஷத்தோடு அவர் மூஞ்சிலேயே ஊற்றிவிட்டேன். அப்பா, அவ்வளோ கோவக்காரியாக இருந்தேன். ஆனால் பிற்காலத்தில் அவங்கள நான் ஒரு தாயாக நினைக்கிற அளவுக்கு இந்த சினிமாவுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் வந்த பிறகு அவங்கள நான் ஒரு தாயாக பார்த்தது என்னோட குருநாதர் மனோரஞ்சன் சாரால் தான். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அந்த நடிகை மாதிரி, அந்த அம்மா மாதிரி, அந்த தெய்வம் மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டோட மர்லின் மென்ட்ரோ அவங்க ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க நடித்த பாட்டை வச்சா தான் ஒவ்வொரு படமே மூவ் ஆச்சுன்னா வந்து ஒரு மாபெரும் அதிசயம்தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 350 படங்கள் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஏமாளி தான் அவங்க. ஓகேங்க, அவங்கள மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னு, ஒரு சிம்பிளிசிட்டி ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது டச்சப் கேர்லேருந்து மரணம் வரை, ஓகே, அந்த மரணத்துக்கு கூட எண்ணி துணிக கனவு கருமன்ற மாதிரி எண்ணிக்கையில் தான் நடிகர்கள் வந்து அவங்க மரணத்துக்கு வந்து நின்னாங்களாம். அது அவ்வளோ தூரம் வந்து ஏமாந்துருக்காங்க. ஆனால் அந்த தமிழ் சினிமா இருக்கும் வரைக்கும் சில்க் அம்மாவை யாருமே மறக்கவே மாட்டாங்க. அது நிறைய இப்போ அவங்க கூட நடித்த நடிகர்களாகட்டும் எல்லாருமே உட்காந்து ஒவ்வொரு விஷயம் ஷார்ட்ஸில் பார்க்குறோம். அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கண்ணுக்கு கலங்குது. ஏன் மனோரஞ்சன் ஐயாவுக்கு வந்து ஒரு பேமெண்ட்டுக்காக உங்கள் நகைகள் இருந்தால் கொடுங்க, ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறேன்னு சொன்னப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு பொக்கிஷமாக இது அக்காவோட நகை தான். ஓகேங்களா? அது மாதிரி அந்த நகையை இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். இன்னும் நகைகள் இருக்குது. பொக்கிஷமாக அந்த நகைகளை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு எங்கள் வீட்டில் எப்படி நான் சாமி கும்பிட்றேனோ அது மாதிரி நான் சில்க் அம்மாவை வந்து என்னோடய தாயாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க இருந்தால் ஒரு 60 வயசு ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 1960 பிறந்திருக்காங்க. 12/11 இன்றைக்கி 23/9 அவங்களோட நினைவு தினம் 27வது. அதில் வந்து ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய அந்த ரசிகர். கரூர் மாவட்டத்தில் ஒரு கடை, குமாருன்னு ஒரு கடை, டீ கடை. பட் அந்த கடையில் அவர் எல்லா சில்க் அம்மா ஃபோட்டோவையும் வச்சு நினைவு தினம் தண்ணிக்கு அந்த அம்மாவை முன்னிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு மக்களுக்கு அந்த அம்மாவை நினைவு மூட்டி அப்படியே அந்த நினைவோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ஈரோட்டிலேருந்து எனக்கு ஒரு நண்பர் எனக்கு சொன்னாங்க, நாங்கள் வரப்போ நான் வரேன்ப்பா, கண்டிப்பாக அதை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாரோ யூதரும் புதிய தலைமுறை அந்த மாதிரி யாரோ போய் வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அக்காவுக்கு பிறந்த நாள்லாம் கேக் வெட்டு கொடுத்துருவாராம். நினைவு தினம்னா ஏதோ சாப்பாடெல்லாம் போட்டு அந்த அம்மா சாமி கும்பிட்டு அந்த ஊரையே கும்பிட்டு காட்டியிருக்கிறாரு. சின்ன கிராமம், அதாவது ஈரோட்டிலேருந்து ஒரு 2 மைல். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ரசிகர்கள்லாம் இருந்திருக்காங்க பாரு. அந்த ரசிகர்கள் தான் இப்போ அவங்க சில்க் அம்மா பெத்த நான் பிள்ளையாக நான் பார்க்குறேன். இப்போ நானும் அப்படி தான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் அவங்களோட ட்ரெஸ் ஆகட்டும் அது எல்லாத்தையும் வச்சு நான் கும்பிடுவேன்.